நிர்மலா, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. எவ்வளவு நாளைக்கு தான் நான் இந்த வீட்டுல வேலை இல்லாம இருக்கிறது? யாரு தான் இங்க மதிப்பாங்க? யார் உங்களை இந்த வீட்டுல மதிக்கல? நிர்மலா, மரியாதைங்கிறது பயத்துல வரக்கூடாது, புரியலையா? உங்க அம்மாவும் அண்ணனை என்ன மதிக்கிறதுங்கிறது எங்க நான் உன்னை விட்டுட்டு போயிருவேங்கிற பயத்துல தான். அதுவும் இல்லாம எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு, பணம் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் உன்னையும் பிறக்க போற குழந்தையும் நல்லா வச்சுக்கணும். அதான் என்னோட எய்ம். அதுக்காக நான் ஃபாரின் போய்தான் ஆகணும். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல விட்டு போறேன்னு நீ எதுவும் நினைக்காத. பார், என்னை நல்லபடியா வழி அனுப்பி வை. நான் சக்சஸா தான் இங்க திரும்பி வருவேன். நிர்மலா, அழாத அழாத. ஒரு விஷயம், என்ன நீ சந்தோஷமா அனுப்பி வச்சாதான் என்னால அங்க நிம்மதியா வேலை செய்ய முடியும். கிளம்பட்டுமா? சொல்லு. சரி, பெட்டி எடுத்து வை, நான் கிளம்பணும். அப்ப நான் கிளம்புறேங்க. செல்வம், கிளம்புறேன். ஆண்டி, நான் போனதும் ஃபோன் பண்றேன். நிர்மலாவை பாத்துக்கங்க. கிளம்புறேன். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. செல்வா, மாப்பிள்ளைய பத்திரமா அனுப்பி வச்சுட்டு சரிம்மா. அழாத நிர்மலா. அப்ப நான் வரேங்க. போயிட்டு வாங்க. நிர்மலா, உள்ள போம்மா. அழாத நிர்மலா, உள்ள வா. மா, மா, இந்தாங்க பழம். நிர்மலா, இந்தா. எங்கம்மா மாப்பிள்ள? அவருக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி பிஸ்ஸா கொண்டு வந்திருக்கேன். அண்ணே, சந்தோஷ் ஸ்டேட்ஸ் போயிருக்காரு. என்னடா சொல்ற? உண்மையில தானே சொல்றேன். வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? நீங்க யாராவது அவர் ஏதாவது சொன்னீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணே. உண்மையிலேயே வேலைக்காக அவர் ஸ்டேட்ஸ் போயிருக்காரு. நான் தான் போய் ஏர்போர்ட்ல சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். உண்மையாவே போயிட்டாரா? எப்படா? இன்னைக்கு சாயங்காலம் தான். இல்ல, அவர் போறாருன்னு தெரியும்ல. நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்ல வேண்டியதானே? இல்லண்ணே, அவர் திடீர்னு கிளம்பி போகும்போது கூட எனக்கு கூட வருத்தமா தான் இருந்தது. அப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன், அவருக்கு வேலைக்கு போகணும்னு என்ன வந்ததே ஒரு பெரிய விஷயம். நீ வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணாம ஆர்வத்தோட கிளம்பி போயிருக்கன்னு பார்த்துக்கோயேன். அப்படியே அவரை கம்பல் பண்ணி இங்க இருக்க சொல்லியிருந்தாலும் ஒருவேளை அவர் அப்படியே இருந்தாலும் இருந்துருவாரு. இல்லண்ணே, நான் கூட சொன்னேன் அவர்கிட்ட, அண்ணா வந்துருவாரு, சொல்லிட்டு போலாமேன்னு. என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு இல்லடா, இருந்து உன் கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிருக்கலாம்ல. இல்லண்ணே, எங்க கல்யாணம் செல்வனை இல்லாம தான் நடந்தது. அதே மாதிரி செல்வன கல்யாணம் அவர் இல்லாம நடக்க போகுது, அவ்வளவுதான். இந்த கல்யாணத்துக்காக அவரோட ஃபியூச்சருக்கு எடுக்கணுமா? அவருக்குன்னு ஒரு சான்ஸ் வந்திருக்கு, எதுக்கு மிஸ் பண்ணணும்? அவரும் முன்னேறணும் இல்லையா? அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவு தானே. நிர்மலா சொல்றது சரிதானே. அவர் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் தானே நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டோம். என்ன, என் கல்யாணத்துக்கு அவர் இல்லையங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி நம்மளை விட்டு பிரிஞ்சு போறோமேங்கிற வருத்தத்தோட தான் அவரும் கிளம்பி போனாரு. உங்கள்கிட்ட சொல்லாம போறோம்னு ரொம்ப வருத்தப்பட்டாருனே. என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. வீட்டுல ஒரு விசேஷம்னா அவர் இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? கேக்குறவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? இப்போ யோசி, அவர் வேலைக்கு போறது நல்ல விஷயம்தான். அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றியே. அன்னைக்கு சந்தோஷ வீட்டை விட்டு போன சொன்ன போது போனவர் வராம இருந்திருந்தா என்னமா பண்ணிருப்ப? கரெக்டா கேட்டனே. இப்போ அவர் இங்கே இருந்து வேலை தேடி இருப்பாரு. ஆனா அண்ணனும் அம்மாவும் பண்ண டார்ச்சர்னாலையும் அவமானத்தினாலையும் தான் அவர் மனசொடைஞ்சு போயிட்டாரு. தன்னால ஒரு நஷ்டம் வந்ததுக்கு அப்புறம்
அப்பா கிட்ட கேட்டும் பணம் கிடைக்கலன்னதும் அவர் மனசுக்குள்ள ஒரு வைராகியம் வந்துச்சு. சம்பாதிக்கணும்ன்ற வெறி அவருக்குள்ள இருந்துச்சு. வாய்ப்பு வந்தது கிளம்பி போயிட்டாரு. என்ன நிர்மலா, இப்போ நீ யோகிய மாதிரி பேசுற? அன்னைக்கு சந்தோஷம் வீட்டை விட்டு விரட்டின போது நீ அமைதியா தானே இருந்த. அம்மாவையும் அண்ணனை மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லையே. சந்தோஷ பொறுத்த வரைக்கும் மேலோட்டமா பார்க்கும்போது நல்லவர் தான். ஆனா அவர்கிட்டயும் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்க தானே செய்யுது. இத பாருங்க செல்வம், ஒருத்தரோட குறை நிறைவை பத்தி அவங்க இல்லாதப்போ பேசுறது ரொம்ப தப்பு. அவ செஞ்ச நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கலாமே. உங்களுக்கும் அருந்ததிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சந்தோஷ் தானே. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி போகும்போது கூட இப்படி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு தானே போயிருக்காரு. சரோ சொல்றது சரிதான். மடமடன் கல்யாண வேலைகளை பார்ப்போம். நிர்மலா, மாப்பிள்ளை ஏதாவது ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்துருக்காரா? இல்லண்ணே, அவரு அங்க போயிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. சரி, ஃபோன் பண்ணா என்கிட்ட நம்பரை கொடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். சரிம்மா, நாளை காலையில போய் அடர் குளத்துல பத்திரிகை கொடுத்துட்டு வந்துடலாம். ஆ ஏன் சரோ, நானும் அப்பத்துல இருந்து பாக்குறேன், எங்கேயோ கவனத்துல இருக்கிற மாதிரி இருக்கிய. என்ன விஷயமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாட்டி. அதெல்லாம் சும்மா கதை விடாத. உன் முகம் போற போக்கு எனக்கு தெரியலையா? என்ன யோசனை, அத முதல்ல சொல்லு. உங்ககிட்ட சொல்றதுல என்ன பாட்டி, பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு செல்வம் அத்தையை கூட்டிக்கிட்டு அழகர் குளத்துக்கு போயிருக்காரு. அதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏண்டி, இது நல்ல விஷயம் தானே? அதுக்கு உனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. பாட்டி, அத்தை எங்க வீட்டுக்கு போறது நல்ல விஷயம்தான். ஆனா போன இடத்துல ஏதாவது வார்த்தை விட்டாங்கன்னா, அங்க தனம் வேற இருக்கா, வேற வினையே வேண்டாம். ஆளாளுக்கு ஏதாவது பேசி பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதானடி உன் அத்தையுடைய ஜாதக விசேஷம். அவ ஒரு இடமும் போகாம இருக்கிறாளேங்கிறதும் இருக்கும். அது மீறி அவ போறான்னா அங்க போய் ஏதாவது வம்பு தும்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். இந்த செல்வம் பண்றது கூட தேவையில்லாத வேலை பாட்டி. அத்தை வந்துதான் அழிக்கணும்னு எங்க வீட்டுல யாராவது சொல்ல போறாங்களா? அவராவே போய் பத்திரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு வம்பு பண்ணி அத்தையை கூட்டிட்டு போனோம்? என்ன சார் இப்படி சொல்ற? ஆமா பாட்டி, இந்த செல்வம் பண்றது வீம்பான வேலைதான். எதுக்கு தேவையில்லாம? அட போமா, நீ வேற. செல்வம் செய்யறது கரெக்ட் தான். எத்தனை நாளைக்கு தான் உங்க வீட்டு ஆளுகளை மதிக்காம இந்த ராசம் கோடி பிடிச்சுக்கிட்டுப்பா? அவ இறங்கி வர்றதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே. இனிமேலாவது உங்க வீட்டு ஆளுகளை இந்த ராசம் மதிக்கட்டுமே. இந்த பாரு, செல்வம் எதை செய்தாலும் ஒரு நல்ல காரணத்தோடு தான் செய்வான். என்ன நீ தண்ணி எல்லாம் சிந்தி வச்சிருக்கீங்க? எனக்கு என்ன தெரியும், நீ கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? நிர்மலா, இந்த மாதிரி நேரத்துல நீ கொஞ்சம் பார்த்து பதுசாத்தா நடந்துக்கணும். ஏன்னா இந்த வீட்டு சிங்க கூட்டி கட்டிக்க போற பொண்ணு நீ சுமக்கிற. ஓஹோ, அண்ணி ஆம்பளை புள்ளைய பெத்தா நான் பொம்பளை புள்ளைய தான் பெத்துக்கணுமா? நீ வேணாலும் பாரு, இந்த கிழவி சொல்றது ஒண்ணு வீண் போகாது. நீ பொட்ட புள்ளதான் பெறுவ. அது சரோவுக்கு மருமகன். அப்படியே எனக்கு பொம்பளை புள்ள பிறந்தாலும் அவ அமெரிக்கால வளர போறவ. இங்க காய்கறி கடைக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் வாக்கப்பட்டு வரமாட்டா. சரோ, இவ கூட்ட பாத்தியா? நான் ஒண்ணு வேடிக்கையா சொல்ல, சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சரோ, இந்த பொண்ணு அவன் புருஷனோட பழகி பழகி அவன் கூடமே இவளுக்கு வந்துருச்சு. நான் சொன்னதுல என்ன தப்பு? இந்த பாரு நிர்மலா, எதையுமே கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு. உன் புருஷன் கூட உனக்கு தெரியும் இல்ல, அவன் எப்போ எதை செய்ய போறாங்கிறது அவனுக்கே தெரியாது. நீ சும்மா வாயில வந்ததை பேசிட்டு அப்புறம் பின்னால வருத்தப்படாத. அடியாத்த போயன், யாருக்கு என்ன? வாங்க தம்பி, வாங்கம்மா. வாங்க அத்தை. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன். வாங்க மாமா. குட்டி பையில வந்திருக்கிறாரே.
வாங்க வாங்க உள்ள உட்காந்து செல்லம் இங்க வா, சித்திட்ட வா. ம் வாங்க. வாங்க செல்வம் தம்பி. எப்படி இருக்கீங்க நீ? பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா, தூங்கிட்டு இருக்கா. தானே இவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். போற இடத்துல எல்லாம் எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் குடிச்சா உடம்பு தான் கெட்டு போகும். பரவாயில்லம்மா, வெயில்ல வந்திருக்கிறீங்க, சில்லுன்னு மோராவது சாப்பிடுங்க. நாங்க ஏசி கார்ல குளுகுளுன்னு தான் வந்தோம். இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிற வேலை இருக்கு, அதை விட கஷ்டமான வேலை வேற எதுவுமே கிடையாது. கண்ட இடத்துல குடுக்கறதெல்லாம் ஏதோ தாட்சியத்துக்காக குடிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். அண்ணி, எனக்கு ஒரு டம்ளர்ல நிறைய மோர் கொடுங்க அண்ணி. இத வந்துட்டு செல்வம். பேர் என்னம்மா சொல்றேன்? இவனுக்கு என்ன, என் பேரன் ராஜா மாதிரி இருக்கான். வாப்பா தாத்தா கிட்ட வா. ஆ, அவன் என்கிட்ட இருக்கும்போது வேற யாருக்கிட்டையும் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்கிட்ட அப்படி ஒரு இது. இந்தாங்க மோர் குடிங்க. தேங்க்ஸ். அத்தை, ஒரே ஒரு தடவை குழந்தை என்கிட்ட கொடுங்க அத்தை. குடேம்மா. என் செல்லம் வாடா குட்டி, இங்க பாரு. சித்தி பாருட செல்லம். வாட ராஜா, வாட ராஜா. அம்மா. இங்க வா, இங்க வா, இங்க வா. தவறாம எல்லாரும் வந்துடணும். அண்ணி, அண்ணி, நீங்க பவானி எல்லாரும் வந்துடணும் கல்யாணத்துக்கு. செல்வம், உங்க விசேஷத்துக்கு நாங்க கண்டிப்பா வருவோம். நான் கூட சொன்னேன், அக்கறை இருக்கிறவங்கள நாம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. வரணும்னு இருந்தா எல்லாரும் தன்னால வருவாங்கன்னு. இவன் தான் ஏதோ முறைன்னு சொல்லிட்டு நேர்ல வந்து கூப்பிடுன்னு சொன்னான். அதான் வந்தேன். நமக்கு யாரும் முறைன்னுலாம் சொல்லி கொடுக்க வேண்டாம், நாளைக்கு ஒரு சொல்லு வந்துடக்கூடாதே, அதனாலதான் வந்தோம். அட என்னம்மா நீ, சின்ன பிள்ளைக்கு போய் இப்படி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற? அது எப்படி மூஞ்சி சுளிக்குது பாரு. அது சிரிச்ச மூஞ்சியா தான் இருக்கு. சின்ன பிள்ளைக்கு என்ன நல்லது கேட்ட தெரியும், அது சிரிக்கத்தான் செய்யும். கொண்டா எப்படி? என் பேரனுக்கு ஏதாவது உடம்பு இடம்புக்கு வந்துட போகுது. குழந்தைக்கு அலுப்பு வந்துருச்சுன்னா ராத்திரி பூரா உன்னால தூங்காம போயிட போறான். வேண்டாம் 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 வேண்டாம். என்கிட்ட வந்தது எப்படி சிரிக்கிறான் பாரு. சரி 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 ராஜா. தானே இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க தான் குடிக்கிறதுக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன சாப்பாடு கீப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு. நாங்க இன்னும் ஏகப்பட்ட இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஏண்டா செல்வம், என்ன ஆணி அடிச்ச மாதிரி உக்காந்துட்டு இருக்க? எழுந்துடுறா போலாம். கிளம்பலாமா? மாமா, வேற இடத்துக்கு போக வேண்டி இருக்கு, நாங்க கிளம்புறோம். நீங்க எல்லாரும் அவசியம் இந்த கல்யாணத்துக்கு வரணும். ஏன் தம்பி, எங்களை அழைக்கிறதுக்கு நீங்க மட்டும் வந்துருந்தா பத்தாது? பத்தாதாமே, நான் வந்து சொல்லாட்டி நீங்கெல்லாம் வரட்டுக்கு வரும் பார்த்துக்கிட்டு எங்க வராம போயிடுவீங்களோன்னு செல்வம் சங்கடப்பட்டான். இந்த காலத்துல வசதி இருக்கோ இல்லையோ, வெட்டி கௌரவம் மட்டும் ஜாஸ்தி இருக்கு. சரி, வந்து கூப்பிடுறதுதான் கடமைன்னு சொன்ன, நான் வந்து கூப்பிடுறேன்னு சொன்னேன். அதனாலதான் இங்க வந்தேன். உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, உங்க மகளுங்க வீட்டுக்கெல்லாம் வேற கொடுக்கணுமா? நேரமாச்சு, போலாமா? வரோம்மா. பெண்ணோட அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்போ இவங்க வந்து கூப்பிடலேன்னு வருத்தப்பட்டேன். இப்ப இவங்க வந்து கூப்பிட்டதுக்காக வருத்தப்படுறேன். மீனாட்சி, இங்க வாங்க. ரவி, லீலா, இங்க வாங்கல. என்னப்பா? வாங்க வாங்க வாங்க. செல்வம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க செல்வம். வாங்க செல்வம், வாங்க. வாங்கத்த.
குழந்தைய கொடுங்க. இல்ல வேண்டாம், குழந்தை அழுவான். அம்மா உட்காருங்க. இருங்க. என்ன செல்வம் நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ இருக்கட்டும், நாங்க வர. பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன சேர் ஒரு மாதிரி கடிக்குது? ஏ ரவி, ஊருக்கெல்லாம் சாமா விக்கிற, உன் வீட்டுக்கு ஒரு நல்ல சோஃபா வாங்கி போடக்கூடாது? வாங்கணும். அப்புறம் செல்வம், கல்யாண வேலைலாம் எப்படி இருக்கு? நல்லா போய். அதை ஏன் கேக்குறீங்க? ஓயாத அலைச்சலு, ஒரே வேலை. 2 பேரும் மார்க்கெட்ல நிறைய பேரை பழகி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாத சம்மந்தி வீடு ரொம்ப பெரிய இடம், நிறைய பேருக்கு பத்திரிகை வைக்கணும்ல. ஓய்வே இல்ல, பம்பர மாட்டம் சுத்திக்கிட்டே இருக்கிறோம். கல்யாண வீடுனா அப்படித்தாங்க, எல்லா வேலையும் ஓடி ஓடித்தானே பார்க்கணும். செல்வத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வேற யார் இருக்கா? இது கடைசி கல்யாணம் தானே. ஆமா, எல்லா இடத்துக்கும் ஏசி கார்ல தான் போயிட்டு வரோம். என்ன இருந்தாலும் உடம்பு தான் ரொம்ப அலுப்பா இருக்கு. வயசாயிடுச்சு இல்ல, உடம்பு அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஏசியில சுத்தாதீங்க, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. முக்கியமான இடத்துக்குலாம் நீங்க போங்க, பாக்கி இடத்துக்குலாம் செல்வத்தை அனுப்புனா பத்தாதா? அத்தை, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி குடிக்கட்டுமா? காஃபியா? சிரிக்கிறா. சரி குடு. சிறுவ பாடுறா. மா இந்தாம்மா, குழந்தை இப்படி கொடு, இப்படி கொடு. இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் அவசியம் வந்துருங்க. அவசியம் வந்துருவோம். உட்காருங்க. அப்பா, ஆடம்பரம் இல்லாம தான் நடத்தணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா சம்மந்தி வீட்டுல ஒரே பொண்ணு, ஏகப்பட்ட வசதி, அதனால ரொம்ப பிரமாதமா நடத்த போறேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சாப்பாட்டுக்கு செட்டிநாட்டுல இருந்தும் தஞ்சாவூர்ல இருந்து சமையக்காரங்க வராங்களாம். வர்ற விருந்தாளிங்களுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்காங்க. அப்படியா? சாப்பாட்டுக்கு காரைக்குடி செட்டிநாடுல இருந்து வராங்க, தஞ்சாவூர்ல இருந்து வராங்கன்னா சமையல் ரொம்ப பிரமாதமால இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்ல, சம்மந்தி வீட்டுல ஏற்கனவே கார் இருக்கு. கல்யாண வேலைக்குன்னு 4 காரு 3 வேனுன்னு ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆமா, பெரிய இடம், நிறைய வேலை இருக்கும்ல. காப்பி எடுத்துக்கங்க. இந்தாப்பா.